ஹலோ ஆல். வரகரிசியில் குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்ல மழைக்கு சுட சுட பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்க தேங்காய் சட்னியோட. எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வரகரிசி, 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு, ஆப்பச்சூடாக இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க விட்டுருங்க. ஒரு 7-8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய்யில் வதக்கி கூட சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு இதில் கூட எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லை ஹீட் பண்ணி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துட்டு குழியில் மாவை நல்லா வழியாக ஊற்றாமல் அதில் 3/4 வாசி அளவுக்கு மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது திருப்பி போடலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவும் நல்லா வெந்து வரும். ஃப்ளேம் ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கருகிடும். இப்போ அவுட்டர் சைடில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய், அது கூட பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, லைட்டாக புளி வச்சு கொஞ்சம் திப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ரொம்ப ஆட் பண்ணாமல். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லைட்டாக புளிப்போடு அந்த காரத்தோடு நல்லாயிருக்கும். காரத்துக்கு வேணால் இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு.